ராதிகா அவர்கள் பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையாக இருந்தாலும் சரி, நடிக்கிறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. நடிப்பு ராணி அப்படின்னு பெயர் போனவங்க. சின்ன திரையில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாங்க. இவங்க நடிக்காத சீரியல்களே இல்லை, பல கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாங்க. கிழக்கே போகும் ரயில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு சமீபத்தில் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 படங்கள் கால் வலியோடவே நடித்து முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இவங்க அம்மா கதாபாத்திரம் குணச்சித்திரம்னு நடித்து கலக்கி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. முழங்காலில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்களாம். ஏன்னா இவங்க காலில் வலி இருக்குது அப்படின்னதுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வலி நிவாரணி மாத்திரைகள் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணதை சொல்லியிருக்கிறாங்க. சரத்குமார் அவர்கள் கண் விழித்து அவங்கள பார்த்துருக்குறாங்களாம். என் குடும்பத்தினர் தான் என்னை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ராதிகா அவர்கள். இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சரத்குமார் அவர்கள் கண் விழித்து அவர் தூங்காமல் ராதிகா அவர்களே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுமே அவங்க உபயோகப்படுத்தின எல்லா பொருட்களையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். காரணம், மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த அந்த நேரத்தில் உபயோகப்படுத்தின எதுவுமே தேவைப்படலை அப்படின்றதுனால அதை தூக்கி குப்பையில் போட்டிருக்காங்க. இப்போ ராதிகா உபயோகப்படுத்தின பொருள்களை தூக்கி போட்டாங்கன்றது தான் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவர்களினுடைய காம்போவில் உருவான படம் எல்லாமே மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ அடுத்த படம் அவங்களுடைய காம்போவில் எப்போ அப்படின்னு தான் ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க. வெற்றிமாறன் அவர்கள் சமீபத்தில் ஒரு படத்தினுடைய விழாவில் கலந்துக்கிட்டப்போ அவங்ககிட்ட நிருபர்கள் கேட்டிருக்காங்க, எப்போ பார்த்தீங்கன்னா வடசென்னை 2 வரப்போகுது. ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதனால் இப்போ அந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே ரசிகர்களுடைய அதிகமாக இருக்குதான். அதனால் எல்லோருமே இப்போ வெற்றிமாறன் அவர்களை பார்த்தாலே எப்போ அந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்களாம். இதனால் அந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அந்த படம் வராமலாம் போக போகிறது கிடையாது. அதை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவோம், அதை எடுக்காமல் விட போகிறதும் கிடையாது அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்கிறாராம். அதனால் இப்போ தனுஷ் மற்றும் வெற்றிமாறனுடைய காம்போவில் எப்போ வடசென்னை 2 வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுடைய ரொம்ப அதிகமாக இருந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.